பிரித்தானியாவில் வெளிநாட்டினருக்கு பெரும்பான்மையான நல உதவி திட்டங்களை வழங்க தடை விதிக்கப்படும் என நைஜல் பாரேஜ் தலைமையிலான ரீஃபார்ம் யூகே கட்சி அறிவித்துள்ளது. நைஜல் பாரேஜ் தலைமையிலான ரீஃபார்ம் யூகே கட்சி எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வந்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுதோறும் 21 பில்லியன் பவுண்டுகள் வரை சேமிக்க முடியும் என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. யூனிவர்சல் கிரெடிட், ஹவுசிங் பெனிஃபிட், பென்ஷன் கிரெடிட், வேலை தேடுபவர்களுக்கான உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளி சலுகைகள் போன்ற பல்வேறு உதவிகள் வெளிநாட்டினருக்கு நிறுத்தப்பட உள்ளன. பிரெக்சிட் ஒப்பந்தத்தின் கீழ் பிரித்தானியாவில் குடியேறிய அந்தஸ்து பெற்றுள்ள ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் தொழிலாளர்களின் வரிப்பணத்தை வெளிநாட்டினரின் நலனுக்காக செலவிடுவது அநீதியானது என்று கட்சியின் திரைச்சேரி பேச்சாளர் ராபர்ட் ஜென்ரிக் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்து கொண்ட பின்னைய பிரெக்சிட் விலகல் ஒப்பந்தத்தை மறுபேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தில் சேவை செய்தோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் போர் விதவை பென்ஷன் மற்றும் ராணுவ இழப்பீடுகளுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரி செலுத்தியவர்களை இத்தகைய விதிகள் பாதிக்கும் என்று மற்ற அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தொழிற்கட்சி இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளதுடன் இது நாட்டை மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிரெக்சிட் பேச்சுவார்த்தைகளுக்கும் குழப்பங்களுக்கும் தள்ளும் என்று எச்சரித்துள்ளது. லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவை பறிக்கும் இத்தகைய செயல்கள் சமூகத்தில் உள்ள பலவீனமானவர்களை பாதிக்கும் என்றும் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.